பாட்டு எல்லாரும் தான் குடுக்குறாங்க. ஆனா இளையராஜா சார் பெரிய ட்ரெண்ட் செட்டரா எப்படி மாறுனாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, பாட்டு குடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒலிக்கிறதுக்கு முன்னாடி, பாட்டு கேட்கறதுக்கு நம்மள தயார் பண்ணுவாரு பார்த்துருக்கீங்களா? இப்போ சொல்ல முடியுமா? மௌனராகம்னு ஒரு படம் வந்தது. ஆ. அந்த படத்துல ஒரு 2 பாடல்கள நான் ஒரு உதாரணமா சொல்லலாம். அந்த படத்துல ஒரு ஒரு சோகமான ஒரு பாட்டு இருக்கு. நிலாவே வா செல்லாதே வா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமா. இந்த பாட்டு ஒலிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாட்ட நம்மள கேட்க வைக்கிறதுக்கு இளையராஜா சார் தயார்படுத்துவாரு. கவனிச்சிருக்கீங்களா நீங்க? ஓகே. இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போறோம் மைதானத்துக்குள்ள. நேரடியா நம்ம உடனே விளையாட போயிற முடியாது. வார்ம் அப் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்மள வார்ம் அப் பண்ணுவாரு பாருங்க. அவருடைய ஒரு சின்ன ஒரு ஒரு பிட்டு. இப்போ கிளாசிக்கல் கச்சேரியில முதல்ல ஒரு ராக ஆலாபனை பண்ணிட்டு தான் பாட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க. அது மாதிரி இளையராஜா சார் இந்த பாட்ட நிலாவே வா பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆலாபனை பண்ணியிருப்பார். அந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் சார வச்சு பண்ணியிருப்பாரு.